சாராவின் பணிப்பெண்ணும் எகிப்தியாளுமான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற மகனான இஸ்மவேலின் வழிமரபினர் பின் வருபவர் ஆவர். பிறந்த வரிசையின்படி இஸ்மவேலின் புதல்வரின் பெயர்கள்: இஸ்மவேலின் மூத்த மகன் நெபயோத்து, கேதார், அத்பியேல், மிப்சாம், மிசுமா, தூமா, மாசா, அதாது, தேமா, எட்ரூர், நாபீசு, கேதமா. இவர்களே இஸ்மவேலின் புதல்வர்கள். 12 குலங்களின் தலைவர்களான இவர்கள் தம் குடியிருப்புகளுக்கும் பாளையங்களுக்கும் தம் பெயர்களையே இட்டனர். இஸ்மவேல் மொத்தம் 137 ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தார். அவர் இறந்து தம் இனத்தாரோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். அவர் அவிலாவுக்கும் சூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்து வந்தனர். இது எகிப்திற்கு கிழக்கே அசீரியா வரை உள்ளது. இவர்கள் தங்கள் சகோதரர்கள் அனைவரையும் விட்டு பிரிந்து வாழ்ந்து வந்தனர். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கின் வழிமரபினர் பின் வருபவர் ஆவர். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார். ஈசாக்கிற்கு 40 வயதான போது பதான் அராமை சார்ந்த அரமேயன் பெத்துவேலின் மகளும் அரமேயன் லாபானின் சகோதரியுமான ரபேக்காவை மணந்து கொண்டார். ஈசாக்கு மலடியாயிருந்த தம் மனைவிக்காக ஆண்டவரிடம் வேண்டினார். ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டருளினார். அவர் மனைவி ரபேக்கா கருத்தரித்தார்.